வைகோ வீட்டுக்கு போனவர் விஜயகாந்த் வீட்டுக்கு போல. விஜயகாந்த் வீட்டுக்கு சமாதி போயிருந்தா அந்த அம்மா வந்திருக்கும். ஏன் தவிர்க்கிறாரு விஜய் மொத்தமா பிரேமலதா? இல்ல அதாவது நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அழைச்சா வருவாங்களா இவங்க கூப்பிட்டா? இல்ல அவர் அழைக்கவும் மாட்டார், வரவும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் நினைக்கிறேன். அதிமுகவோடு சேரலைன்னா 21 இல்லை 26 அவ்வளோதான். இனி கட்சியெல்லாம் வளராது, பெரிய புரட்சியெல்லாம் பண்ண முடியாது, எழுச்சியெல்லாம் நடக்காது. இந்த 1% வைத்துக்கொண்டு ஒரு சீட் அவ்வளோதான். எம்ஜிஆருக்கும் சில ஆலோசகர்கள் இருந்தாங்க, அதே போலதான் விஜய்க்கும் சில ஆலோசகர்கள் அவர்களை வழிநடத்துகிறார்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், பெரும் மரியாதைக்குரிய திரு தமிழா பாண்டியன் ஐயா இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் எந்த கூட்டணியில் தொடர்ந்தோமோ அதே கூட்டணி தேர்தலுக்கு பின்னால் தொடருவோம். ஆனா எதிர்த்தரப்புல மாறுறாங்க இல்லையா, அதிமுக தரப்புல, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு, துரோகம்னு சொல்றாங்களே. ரொம்ப நேர்மையா இருக்காங்களே திருமதி பிரேமலதா. இல்ல அதுக்கு உங்க பாராட்டு என்ன? இல்ல அதாவது விஜயகாந்த் சமாதிக்கு போகல. ஆமா, ஆனா உண்மையா போயிருக்கணும். நான் மனசாட்சிப்படி சொல்றேன், போயிருக்கணும். அது தவறு. ஏன் போலின்னா விஜயுடைய அரசியல் அனுபவம் அவ்வளவுதான். வைகோ வீட்டுக்கு போனவர் விஜய் காந்தி வீட்டுக்கு போயிருக்கணும், போகல. இது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை, கோபம் இருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்படியான அறிக்கை. இல்ல அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த சோஃபாவும் வரல அப்படின்றாங்க. இல்லை, சோபா பணம் எல்லாத்துக்கும் அரசியலில் பணம் பங்கு போடுவது சாதாரண விஷயம். பணம் ஒரு பொருட்டே இல்லை திராவிட இயக்கத்துக்கு. பணம் பொருட்டே இல்லை. இந்த 5.5 லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணம் சுரண்டப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில். 5 லட்சம் கோடியும் திமுகவை சேர்ந்த, திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதில் போய் ஊழல்லாம் மக்கள் பார்க்கறதே இல்லை. லஞ்ச லாவணி ஊழலை பற்றி மக்கள் பார்ப்பதே இல்லை. இல்லை, நீங்க சொன்னீங்க விஜய் கூட இருந்த அந்த அதிகாரிகள்லாம் அறிவுறுத்துறாங்க. அவங்க இதை சொல்லலையா? போய் நீங்க விஜயகாந்த் சமாதியை பார்த்துருக்கணும், போகணும், இல்லை ஒரு ஆதரவாவது கேட்டிருக்கணும். ஏன் தவிர்க்கிறாரு விஜய் மொத்தமா பிரேமலதா? இல்லை, அதாவது நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறார். அரசியல்ல வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டாருல, அதுதான் விஷயம். நீங்க தேர்தலுக்கு முன்பே பல ஆலோசனைகளை சொன்ன குழு தான் இந்த திங்க் டேங்க் குழு. அவர்கள் எதை சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கிறாரு. அந்த அம்மா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த அம்மா ரொம்ப மோசமான. அப்போ அவர் அது முடிவு பண்றாரு. அரசியல் எதிர்காலம் என்பது தீர்மானிக்கக்கூடியது. விளைவு என்னன்னு பார்க்கலாம். அதுதான். அப்போ வைகோ வீட்டுக்கு போனவர் விஜயகாந்த் வீட்டுக்கு போல. விஜயகாந்த் வீட்டுக்கு சமாதி போயிருந்தா அந்த அம்மா வந்திருக்கும், கட்டாயம் வந்திருக்கும். அப்பவே அறிக்கை விட்டு உடனே அணி மாறி இருக்கும். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை அன்பு தம்பின்றாங்க. இல்லை, நீங்க சீச்சி இந்த பழம் புளிக்கும். இதுதான். அவரே ஐயோ அம்மா வேண்டாமா என்ன ஆளை விடுங்க, இப்படி விலகுவதற்கு காரணம் அந்த அம்மா இங்க இருந்தா. அந்த அம்மா நீங்க ஸ்டாலின் வச்சுட்டே சொல்லிச்சு மேடையில், என்னங்க அண்ணன் நல்ல ஆளுங்க, ஒன்றும் தப்பே இல்லை, கொஞ்சம் கற்பழிப்பு, கொஞ்சம் கஞ்சா விற்கிறான், கொஞ்சம் அபின் விற்கிறான், கொஞ்சம் ஹெராயின் விற்கிறான், அங்கங்கே கொஞ்சம் ரேப் பண்ணுறான், இதெல்லாம் ஒரு பெரிய புகாரா? பழைய படத்தில் சொல்லுவார், தங்கப்பதக்கன்னு ஒரு படம். அப்பா ஏட்டு மகன் வட்ட செயலாளர், யோ என்னையா ஆளை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கேன் கட்சிக்காரனை, சும்மா கட்சி எடுத்து கொஞ்சம் இழுத்தா குடல் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு கேஸ் ஆயா உடியா அப்படின்னு தங்கப்பதக்கன்னு சிவாஜி ஸ்ரீகாந்த் நடித்த படம். அப்போ தான் சொல்லுவார். அப்போ இந்த ஆப்ட்ராயர் போலீஸ் முட்டி தண்ணி உள்ளே போட்டோம், துண்டு பின்னாடி அப்படியே இழுத்துட்டு வரும். அது திமுக ஸ்டைல் இது. அப்போ அதே கதை தான், இப்போ அதே கதை தான். அதனால தான் பிரேமலதா தவிர்க்கப்பட்டதுக்கு காரணம் தான். இல்லை, உண்மையாகவே திரு விஜயுடைய வளர்ச்சியில் திரு விஜயகாந்துக்கு பங்கு இருந்ததா கடந்த கால? சினிமா ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்தார்ல.
விஜயகாந்த். அப்போ இருக்கிற பொழுது எஸ்ஏ சந்திரசேகர் என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு அலைஞ்சதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்தது. நீங்கள் அதிமுகவோடு சேரலைன்னா உடல்நிலை சரியாக இருந்தால் 21 இல்லை 26 அவர் தான் செய்யும். ஆமா 2011 சேராம இருந்திருந்தாவா? ஆமா ஆமா எதிர்கட்சியா 11 16 21 26 இப்ப அவர் தான் இருந்திருந்தா சேராம இருந்திருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இருந்தது. இல்ல விஜய் இவர் வளர்த்து விட்டதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? ஒரு நோக்கம் யாருக்கு எந்த நோக்கம் இருக்கா சார்? அன்னைக்கு பொழுதோட முடிஞ்சு போச்சு. யாருக்கும் லாங் ப்ராசஸ் தமிழ்நாட்டு அரசியல் யாருக்குமே இல்லை. அதெல்லாம் காமராஜ் கக்க பெரியாரோட முடிஞ்சு போச்சு. முற்போக்கா இவங்களுக்கு அன்னைக்கு என்ன லாபம்? அப்படித்தான் உள்ள பேசுவது ஒன்று, உள்ள இருப்பது ஒன்று. இப்ப நம்ம இந்த நேர்காணல் தயாராகும் போது கூட உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்போ ஒரு காணொலியில நான் பார்த்தேன், திரு விஜயகாந்த் உடைய அந்த மரணத்திற்கு விஜய் வரும்பொழுது அவர் மேல செருப்பு எடுத்து எரிஞ்சதெல்லாம் இருந்தது. அது கூட காரணமா சொல்லப்படுது. அந்த வழியால தான் இல்ல அதெல்லாம் காரணம் இல்லை. அதாவது ரசிகன் இப்ப பண்ணத்தான் செய்வான், சண்டை வரத்தான் செய்யும். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் அரசியல் கருத்து மோதல் இருந்தது. அதெல்லாம் காரணம் இல்லை. இப்போ அவர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வளர்ந்தாச்சு, தமிழ்நாடு தனக்கு பின்னாடி நிற்கிது. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ 106 ஆயிடுச்சு, 107 ஆயிடுச்சு. ஆமா 107 சட்டமன்ற உறுப்பினர்கள், 108 ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சாங்கல்ல. ஆமா அப்போ இதெல்லாம் வந்த பிறகு இவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், இவர்கள் தேவையில்லைன்னு. பிரேமலதா விஜய் ஆமா ஆமா ஒருவேளை அழைச்சா வருவாங்களா? இவங்களும் கூப்பிட்டா இவ்வளவு அவர் அழைக்கவும் மாட்டார், வரவும் மாட்டார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். பிரேமலதாவை கட்டுக்குள் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறார். எப்படி இவ்வளவு அரசியல் தெளிவா இருக்காரு விஜய் அவர்கள்? பிரேமலதா அதுக்கு பின்னாடி ஒரு குழு இருக்கு, நான் சொல்லல. அந்த குழு தான் அந்த குழு தான் எல்லாம் ஓய்வு பெற்ற ஆட்கள், எல்லாம் அரசு நடத்திய ஆட்கள். கருணாநிதிக்கு ஆலோசனை, ஜெயலலிதா பல பேருக்கு ஆலோசனை சொன்ன, பல பரபரப்பான தீர்ப்புகளை கொடுத்த ஆட்கள். அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் தான் விஜயை இயக்குகிறார். அப்போ அவர் இது வேண்டாம், ரைட், இது வேணும், அங்கே போங்க, வைகோ வீட்டுக்கு போங்க, இப்படி அவர்கள் வழி நடத்துறாங்க. வழி நடத்துறாங்க. எம்ஜிஆருக்கு சில ஆலோசகர்கள் இருந்தாங்க. கருணாநிதி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். எம்ஜிஆருக்கும் சில ஆலோசகர்கள் இருந்தாங்க. அதே போலதான் விஜய்க்கும் சில ஆலோசகர்கள் அவர்களை வழிநடத்துகிறார்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிறார். அது நிறைவான கேள்வியா? தேமுதிகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இப்படியே இதே கூட்டணியில தொடர்ந்தா என்னவா இருக்கும்? வெளியேறி வந்தா என்னவா இருக்கும்? இல்ல, அதாவது தேமுதிக 0.5% வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு கட்சி. சரி, திமுக என்ன நினைக்குதுன்னா, யாரையும் விட்டுறக்கூடாது. ஒரு தொகுதியில 500 ஓட்டுல நம்ம தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓட்டுல வெற்றி பெறதுக்கு நின்றுட்டு இருக்காரு. இவ்வளவு யோசித்த ஆட்கள். இது யோசித்த யாருன்னா அரசியல் அரிச்சுடியே தெரியாத ஏவா வேலு. அரிச்சுடியே தெரியாது. பணம் 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 அட்டையில பாலம் கட்டி அடிச்சுட்டு போச்சு தெரியுமா? விழுப்புரத்து பக்கத்துல. இவர் தான் அங்க திங்க் டேங். 17 சீட்டு 15 சீட்டு வேல்முருகன் வெளியே விட்டதுனால தோத்துருக்கு. வன்னியர் பெல்ட். அப்போ அரசியலே தெரியாத பண மூட்டைகளையே நம்புகிற ஏவா வேலு என்ன நடந்தது? பிரேமலதா கூட்டுன்னு நினைச்சிட்டாரு. இல்ல எதிர்காலம் என்னன்னு கேட்கிறேன். பிரேமலதா எதிர்காலம் பெருசா என்ன? வைகோ ஒரு தலைவர், அதே போல பல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ செல்வாக்கு இல்லாத தலைவர்கள். பிரேமலதாவும் அது போன்ற இனி கட்சியெல்லாம் வளராது, பெரிய புரட்சியெல்லாம் பண்ண முடியாது, எழுச்சியெல்லாம் நடக்காது. இந்த 0.5% வைத்துக்கொண்டு ஒரு சீட்டு, அவ்வளோதான். ஒத்த சீட்டு முத்தையான்னு அரசியலை நகர்த்துவது தான் எதிர்காலம். அதை தாண்டி பெரிய எழுச்சி புரட்சி, தொண்டர்கள் அலையலையாக வந்து சேருவான் விஜய்க்கு சேர்ந்த மாதிரி, அது போன்ற எந்த வாய்ப்புகளும் இல்லை. திமுக கூட்டணியிலே தொடருவாங்க, அவ்வளோதான். அதான் ஒரே வாய்ப்பு. நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.